நம்ம இன்றைக்கி சிம்பிளான புளிக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, சின்ன வெங்காயம் ஒரு 4 பூண்டு 4 பல், புளி உரிக்காத பல் 3 பல் பூண்டு, காஞ்ச மிளகா 2, தக்காளி 2, கருவேப்பிலை ஒரு கொத்து, வெந்தயம் தாளிப்புக்கு, கடுகு தாளிப்புக்கு, பெருங்காயம் கட்டி பெருங்காயம், சாம்பார் தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தாளிக்கிறதுக்கு. இப்போ வந்து நம்ம அடுப்பில் வானலி வச்சுட்டு அதில் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் ஊற்ற போகிறோம். தாளிப்புக்கு கடுகு வெடித்த உடனே கொஞ்சோண்டு வெந்தயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு வரமிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி பூண்டு பொடியாக நறுக்கிறதுக்குள்ளே போட்டுட்டு தாளிச்சு விட்டுட்டு இருங்க. வதக்கி முடிச்சோடனே நல்லா ஒரு மாதிரி ப்ரௌன் ஆனோடனே லைட் ப்ரௌன் ஆனோடனே அது கூட இப்போ நம்ம அடுத்து ஆட் பண்ண போகிறது என்னென்னா சின்ன வெங்காயம். ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சிறுசாகவும் இல்லாமல் மீடியமான சைஸில் குறுக்காக கட் பண்ணிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பெருங்காய கட்டி எல்லாத்தையும் நம்ம போட்டு வதக்கிட்டுருக்கோம். இந்த மாதிரி ஒரு மாதிரி கண்ணாடி பதம் வந்தோடனே அடுத்து தக்காளி ஆட் பண்ணுறோம். ஒரு 2 தக்காளி நல்லா ரொம்ப பொடியாக நறுக்க தேவையில்லை, மீடியமாக நறுக்குனா போதும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு தக்காளி வதங்கிறதுக்கு, எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டு அதுக்கப்புறம் ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர்றப்போ 1 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டு ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. சும்மா லைட்டாக ஒரு 15 செகண்ட் இல்லை 20 செகண்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் புளி ஆட் பண்ணுறோம். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும், அதுக்காக தண்ணி ஆட் பண்ணுறோம். அப்புறம் 3 பல் பூண்டை நல்லா இடித்து 1-2 நல்லா மைய அரைக்காமல் 1-2 இடித்து அதுக்குள்ளே சேர்த்துக்கிறோம். பூண்டு சேர்த்தோடனே நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் குழம்புக்கு. அதுக்கப்புறம் தேங்காய் 2 பல் பூண்டு, கொஞ்சோண்டு சோம்பு, இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி இப்போ இது கூட சேர்த்துக்க போகிறோம். லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தேவைப்பட்ட தண்ணி ஆட் பண்ணலாம், இல்லைன்னா தேவையில்லை. இப்போ நல்லா கொதிச்சு வந்தோடனே ஒரு மாதிரி லைட்டாக திக்கான கன்சிஸ்டன்சி இருக்கும். 1/2 ஸ்பூன் சுகர், சும்மா அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி லைட்டாக சுகர் ஆட் பண்ணிவிட்டு தீயை குறைச்சிடுங்க. சிம்மில் ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மில் வைங்க. நல்லா மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு எடுத்து பார்த்தா ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்கும். இது இந்த பூண்டு வாசனையோடு அந்த தேங்காய் இதோட சோம்போட சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.